இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 21ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். கடவுளிடம் திரும்பி வந்த நீங்கள் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1-5 மற்றும் 8-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவிலன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 149. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தனம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார்.
அல்லேலுயா, அல்லேலுயா. என் நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 13 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அழுகிறீர்கள். அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிக்கொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமேன். செயலில் செயல்பட்ட நம்பிக்கை. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கையில் 200 ரூபாயை கொடுத்து கடைத்தெருவிற்கு சென்று சீக்கிரம் 10 முட்டைகளை வாங்கி வா என்று செல்வி தன் மகன் அன்புவை கடைத்தெருவிற்கு அனுப்பி வைத்தாள். சிறுவன் அன்புவும் வேகமாக கடைத்தெருவிற்கு சென்று 10 முட்டைகளை ஒரு துணிப்பையில் வாங்கி கொண்டு கவனமாக வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். வழியில் எதிரில் வந்த பெரியவர் ஒருவர் அவன் மீது தெரியாமல் மோதிவிட அவன் வைத்திருந்த முட்டைகளையெல்லாம் கீழே விழுந்து உடைந்தன. வெறும் கையோடு வீட்டிற்கு சென்றால் அம்மா அடிக்குமே என்று அன்பிற்கு அழுகையாக வந்தது. இதற்கு நடுவில் அங்கே கூடிய கூட்டத்திலிருந்த இளைஞன் ஒருவன் சிறுவன் அன்புவின் இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்தவனாய், என்னுடைய பங்கிற்கு 20 ரூபாய் இவனுக்கு தருகின்றேன், உங்களுடைய பங்கிற்கு நீங்கள் என்ன தருகிறீர்கள் என்றான். உடனே அங்கே திரண்டிருந்தவர்கள் 10 ரூபாய் 5 ரூபாய் என அவனுக்கு கொடுத்தார்கள். இவ்வாறு அவனுடைய கையில் 250 ரூபாய் சேர்ந்தது. அதை கொண்டு அவன் 10 முட்டைகளை வாங்கிக் கொண்டு பத்திரமாக வீட்டிற்கு சென்றான்.
இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற சிறுவன் அன்பு ஓர் இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளானபோது கடைத்தெருவில் இருந்தவர்கள் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனுக்கு போதுமான பணத்தை கொடுத்து தாங்கள் மாந்த நேயமுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தினார்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நம்பிக்கையானது செயல் வடிவம் பெற வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கிறது. தூய பவுல் தனது 2வது திருத்தூது பயணத்தின் போது சீலா மற்றும் திமேத்தியோவோடு சென்ற ஓர் இடம்தான் தெசலோனிக்கா. இது திருத்துதர்கள் பணிகள் 17ஆம் அதிகாரம் 1-19 முடிய பார்க்கிறோம். இங்கிருந்தவர்கள் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதையும் அன்பினால் உந்தப்பட்டு உழைப்பதையும் நினைத்து தூய பவுல் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். தெசலோனிக்கர்கள் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் அளவுக்கு வாழ்ந்தார்கள் எனில் அவர்கள் தூய பவுல் மற்றும் அவரோடு இருந்தவர்கள் அறிவித்த நற்செய்திக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு முற்றிலும் மாறாக இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மோசேயின் அதிகாரத்தை தங்களிடம் வைத்துக்கொண்டு அவர்களும் விண்ணரசில் நுழையாமல் மற்றவர்களையும் விண்ணரசில் நுழைய விடாமல் தடுத்தார்கள். மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருந்த அவர்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களும் விண்ணரசில் நுழைந்து மற்றவர்களையும் விண்ணரசில் நுழைய வழிவகை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாததால் இயேசு அவர்களை வெளிவேடக்காரர்கள் என்று சாடுகின்றார். நாம் ஆண்டவரில் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்றோமா அல்லது பெயரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாலை வேளையில் ஆபிரகாம் கால்போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார். தற்செயலாக அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தபொழுது அங்கே விண்மீன்கள் பூத்து கிடப்பதை கண்டு வியந்து அவற்றை வழிபடத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் அவர் வழிபட்ட விண்மீன்கள் மாயமாய் மறைந்தன. அது அவருக்கு அதிர்ச்சியை தந்தது. விண்மீன்கள் நிரந்தரமில்லாதவையாக, அப்படியானால் அவற்றை வழிபடுவது வீண் என்று அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டு தொடர்ந்து நடந்து போனார். அப்பொழுது நில ஒளியில் எல்லாம் தெளிவாய் தெரிந்தன. மறு வினாடி அவர் விண்மீன்களை விட நிலவு பெரிது, ஒளிமயமானது, அதனால் நாம் அதை வழிபடுவோம் என்று நினைத்து கொண்டு வழிபட்டார். இதற்கு நடுவில் நீண்ட தூரம் நடந்து வந்ததால் அவருக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. அதனால் அவர் ஓரிடத்தில் படுத்து தூங்கினார். காலையில் அவர் எழுந்து வானத்தை பார்த்தபொழுது அங்கே நிலவு இல்லை. அதனால் அவர் நிலவும் நிரந்தரமில்லை, ஆகவே அதை வழிபடுவது வீண் என்று நினைத்து கொண்டார். பொழுது புலர்ந்தது. காலை கதிரவன் மேலே எழுந்து வந்தது. அது நிலவை விடவும் ஒளிமயமாக இருப்பதை அறிந்து அதை வழிபட்டார். மாலை நேரம் வந்தது. வானில் மிகவும் ஒளிமயமாக இருந்த கதிரவனும் மறைந்து போனது. இதனால் அவர் கதிரவனும் நிரந்தரமில்லை என்ற முடிவுக்கு வந்தார். இந்த நிலையில் அவர் விண்மீன்கள், நிலவு, கதிரவன் இவை எல்லாவற்றையும் விட கடவுள் இருக்கிறார் அல்லவா? அவர் என்றுமே நிரந்தரமாக இருப்பவர். அவரை நாம் வழிபடுவோம் என்று உறுதி செய்து கொண்டு கடவுளை வழிபடத் தொடங்கினார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் என்றென்றும் உள்ளவர். அப்படிப்பட்டவரை நாம் வழிபடுவதும் ஏத்தி போற்றுவதும் தகுதியும் நீதியுமாகும். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் மக்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் என்கிறது. புகழ்பா வகையை சார்ந்த திருப்பாடல் 149
ஆண்டவரை ஏத்தி புகழ வேண்டும் என்றோர் அழைப்பினை தருகிறது. ஆண்டவராகிய கடவுள் மக்களை மிகவும் விரும்புகின்றவர். தாழ்நிலையில் உள்ள அவர்களை மேன்மைப்படுத்துகின்றவர். அப்படிப்பட்டவரை நாம் ஏத்தி புகழ வேண்டும். அவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும். நடனம் செய்து அவரது பெயரை போற்ற வேண்டும் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். கடவுள் அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு பல நன்மைகளை செய்தது போல இன்று நமக்கும் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் அவரை ஏத்தி போற்றுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக புகழ்பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் என்று திருப்பாடல் 95:2 பார்க்கிறோம். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று 2 குறிப்பேடு 20:21 பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றோமா? சிந்திப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் என்று திருப்பாடல் 95:3 திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக பேரரசரான ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.